வணக்கம் நண்பர்களே and welcome to the 10th episode of FinWiz the Fridays Fire Chats. இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு கார்த்திக் வந்திருக்காரு. ஹாய் கார்த்திக். ஹாய் சார். கார்த்திக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் மீ. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு எபிசோடும் யூடியூப்ல நாம பார்த்திருப்பீங்க. இந்த எபிசோட இன்னும் பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு டெலிவர் பண்றதுக்கு கார்த்திக் இஸ் பிளேயிங் a very important role. அதாவது டாபிக், இந்த டிஸ்கஷன் ஐடியாஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தாலும் இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமேஷன்ஸ் அண்ட் ஆல் த டிஜிட்டல் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிட்டு கொடுக்குற ஒர்க் தான் வந்து கார்த்திக் அண்ட் ஹிஸ் டீம் ஆர் டூயிங் அட் ஜோக்கர் கிரியேஷன்ஸ். இஸ் காட் a team of about 22 people and they are doing a fantastic job for the last 3 years and thanks a lot Karthik for doing all that. Thank you sir, thanks for the opportunity and then எல்லாமே டீம் எஃபர்ட் தான். ஸோ நானுமே வந்துட்டு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு எனக்குமே. ஸோ நீங்க ஒரு வீடியோவும் பண்ணும் போது நான் ஆர்வமா வந்துட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதுக்குள்ளேயே எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது எப்போ கேட்கலாம் நானும் நினச்சிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தீங்க. தேங்க்யூ. ஸோ அதை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா, இத்தனை 3 இயர்ஸா நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய சம்பாதிச்சிருக்கோம். ஆனால் வந்துட்டு ஒரு பிளான்டா வந்துட்டு எதுவுமே நான் பண்ணதில்லை. ஸோ அதுக்கான நீங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது கண்டிப்பா கார்த்தி, இது நிறைய பேரோட மனசுல இந்த கேள்விகள் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம சில இம்பார்ட்டன்டான பேசிக்கான கான்செப்ட் ஃபண்டமெண்டலா நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம பணத்தோட உறவு என்ன இருக்கு அப்படின்றது முக்கியம். நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கலாம். இப்போ நீங்க வந்து கல்யாணம் ஆகுற முன்னாடி பயணம் பண்ணணும், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி நம்ம வந்து பணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இன்னும் பணத்தை வச்சு நம்ம எப்படி பெட்டரா ஆக்கலாம் நம்ம வாழ்க்கைய அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போற முன்னாடி கார்த்திக், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம பெரும்பாலானவங்க நம்ம ஒரு 1 டேல 24 ஹவர் இருக்கு. ஒரு வாரம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 168 மணி நேரம் இருக்கு, 168 ஹவர்ஸ். நம்ம எல்லாரும் வந்து வேர் இஸ் அவர் அட்டென்ஷன், ஃபோக்கஸ், எனர்ஜி, டைம் விச் இஸ் கோயிங், எந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு நம்ம பெரும்பாலான டைமை வந்து ஒதுக்குறோம்? சார், இப்போ எங்களுக்கு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் முன்னாடி தான். ஸோ நம்ம இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி வந்து சிஸ்டம் முன்னாடி நம்ம பிசினஸ்க்காக உட்காருது தான், ஒர்க்காக தான் இல்லைங்களா? இது நீங்க பிசினஸ் பண்றீங்க, அதனால நீங்க இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்க டீம் மெம்பர்ஸும் இதை தானே பண்றாங்க. தோ தே ஆர் ஆல் எம்ப்ளாய்டு வித் யூ. கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? ஸோ வாட் இஸ் எண்ட் அப்ஜெக்டிவ்? இதெல்லாம் பண்றதுல என்ன நோக்கம், என்ன அப்ஜெக்டிவ்? சம்பாதிக்கணும். சிம்பிள். ஒரே வாரத்துல கரெக்டா மென்ஷன் சொல்லிட்டீங்க. வெரி குட். எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க கார்த்திக் ஒரு வாரத்துல? ஒரு வாரத்துக்கு டைம் யூ ஸ்பெண்ட் ஆன் இன்கம் ஜெனரேட்டிங் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்? ஓகே, ஸோ ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா இன் பிசினஸ் நான் இப்போ இதுல போறது சொல்றேன். அப்படி இப்படி கேட்கும் மோர் தென் ஒரு 70 ஹவர்ஸ். மோர் தென் 70 ஹவர்ஸ். நாராயணமூர்த்தியோட சிஷ்யம் மாதிரி கரெக்டா சொல்றீங்க. So yes, in fact most of them who are serious business entrepreneurs are very talented. எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாலும் சரிங்க, நீங்க வந்து நம்மலாம் நிறைய பேருக்கு வந்து சூப்பரா ஒர்க் பண்ணணும், பயங்கரமா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு they are workaholic in nature. and நாராயணமூர்த்தி சொல்ற மாதிரி 70 ஹவர்ஸ் இல்லைங்க, அதுக்கு மேலேயே including me. okay, we spend more than 70 hours in looking at how can we generate more and more income. ஆனா இன்கம் அப்படின்றது என்ன? வாட் இஸ் திஸ் இன்கம்? இன்கம் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்றோம். இன்கம்னா என்ன? வாட் இஸ் இன்கம்? நம்ம பண்ற ஒரு ஒர்க்குக்கு அதுக்கு கிடைக்கிற ஒரு பேமெண்ட். ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பேமெண்ட், நம்ம பண்ற ஒர்க்குக்கு கிடைக்கிற ஒரு கூலி அப்படின்னு பச்சையோட சொல்லலாம். பெரும்பாலானவங்க நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஆண்டவன் அருளால ஒரு நல்ல ஒரு டேலண்ட், அறிவு, ஸ்கில் இதெல்லாம் இருக்கு. இதை வச்சு நம்ம நிறைய டைம், எஃபர்ட்ஸ், ஓகேங்களா, வி ஆர் ஸ்வெட்டிங் அவர் ஸ்வெட் பிளட் அப்படின்வாங்க, ரத்தம் சிந்தி ஒர்க் பண்றப்பா அப்படின்வாங்க, வேறவே சிந்தி இல்ல அதுக்கு மேல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம எல்லாரும் வந்து நம்ம லேபர், டைம், எஃபர்ட்ஸை யூஸ் பண்ணி, ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி, நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம we are adding value to our clients life. இது உங்க எம்ப்ளாயீஸா இருந்தா கூட they are serving your clients at the end of the day. அப்பதான் வந்து நீங்க அவங்களுக்கு சம்பளமா கொடுப்பீங்க. சோ இது வந்து எம்ப்ளாயியா இருந்தா he is doing all this for the employer and the employer is paying him as a salary. சம்பளம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து கூலி அப்படின்றது சில பேர் சொல்லலாம், சில பேர் சம்பளம் அப்படின்னு சொல்லலாம், சில பேர் வந்து வருமானம் அப்படின்னு சொல்லலாம். பிசினஸ் பண்றவங்க வருமானம் அப்படின்வாங்க. இப்போ சிம்பிள், எல்லாமே டிரான்சாக்ஷன் தானேங்க. இப்போ நீங்க ஒரு சட்டையை போட்டிருக்கீங்க, இந்த சட்டையை நீங்க வாங்குறதுக்கு இந்த சட்டையை பிடிச்சிருந்தா வாங்கிருப்பீங்க. அதுக்கு நீங்க ஒரு காசு கொடுத்துருக்கீங்களா? You paid money for buying the shirt?
ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் பிசினஸ், இது சர்வீசஸா இருந்தாலும் ப்ராடக்ட் பிசினஸா இருந்தாலும் யூ வில் ஹேவ் டு ஆட் வேல்யூ டு யுவர் கிளையண்ட். அவங்களுக்கு எதை நம்ம நல்லதா நம்ம எடுத்துன்னு போய் கொடுக்குறோமோ அதுக்கு அவங்க நம்மளுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் அ டிரான்சாக்ஷன், கிவ் அண்ட் டேக் கைண்ட் ஆஃப் அ வேர்ல்டு தான். அப்போ வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு பல விதங்கள் இருக்கு, பல விதங்கள் இருக்கு. இதை நம்ம பெரும்பாலானவங்க ஒரு கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா இது 3 வகையா நம்ம பிரிக்கலாம் கார்த்திக். முதல் விஷயம், இப்ப நாம இது இவ்வளவு தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே நீங்க என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஓடிட்டே இருக்கணும் போலியே கடைசி வரைக்கும். ஆமா, நம்ம வந்து we are all in a rat race அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த rat race அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது ஓடிட்டே இருக்கும். ஸோ ஆக்டிவா நம்ம என்ன பண்றோம், நம்மளோட மூளைய கசக்கி வேர்வைய சிந்தி டைம் கொடுத்து எஃபர்ட்டை எடுத்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஒர்க் பண்றதுதான் இது ஆக்டிவ் இன்கம். இதே வந்து ப்ரொஃபஷனல்ஸும் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்க டாக்டரா எடுத்தா கூட, நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போனா என்ன ஆகும், நம்ம நோய் வந்து குணமாகும். சில பேர் வந்து ராசியான டாக்டர் அப்படின்வாங்க. அதாவது அவங்கள போய் பார்த்தாலே நம்ம ஃபீஸ் கொடுத்த உடனே நமக்கு மாத்திரை எடுத்துக்க முன்னாடியே வந்து சார் எனக்கு வந்து குணமாயிடுது அப்படின்றதும் அதெல்லாம் நிறைய பேர் அந்த இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. நீங்க ப்ரொஃபஷனல்ஸ்க்கு போகும்போது யூ பே வாட் இஸ் கால்ட் ப்ரொஃபஷனல் ஃபீ. இதே வந்து நீங்க நிறைய பேர் ஹூ ஆர் டேலண்டட் ஆர்டிஸ்ட், அதாவது பாடகர்கள், ஆக்டர்ஸ், ஓகே, ஆக்டர் ஆக்ட்ரஸஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ப்ரொஃபஷனலா இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் இருக்காங்க, டென்னிஸ் பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ். அப்போ அங்கேயும் என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு ஸ்கில் இருக்கு, அவங்களோட எஃபர்ட்ஸை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு அதை அவங்க கொண்டு வராங்க. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் எல்லாருமே வந்து ஆக்டிவ் இன்கம்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்டது கரெக்டான கேள்வி, எவ்வளவு நாள் தான் சார் இதை பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எதை கை கொடுக்க போகுது அப்படின்னா பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னு. பாசிவ் இன்கம்னா தெரியுமா? ஹேவ் யூ ஹர்ட் அபௌட் இட்? பாசிவ் இன்கம்னா அந்த அளவுக்கு ஐடியா இல்ல. நோகாம நுங்கு சாப்பிடுறது அப்படின்றதுதான். அதாவது இவ்வளவு நாள் வந்து பணத்துக்காக நான் ஓடிட்டு இருந்தேன், ஐ வாஸ் டேக்கிங் ஆல் எஃபர்ட்ஸ் டு earn money. ஆனா இனிமே பணம் எனக்காக ஓடுமா? வில் த மணி ஒர்க் ஃபார் மீ? சோ பணத்தை எனக்காக எப்படி உழைக்க வைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் பாசிவ் இன்கம். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு வாங்கி போடுவாங்க உதாரணத்துக்கு, ஓகேங்களா? அப்போ அந்த வீடு வாங்கி போடுறதுனால வீட்டை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாவும் இருக்கலாம், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். சோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுல நம்மளுக்கு என்ன கிடைக்க போறது? அதுல ஒரு ஏதாச்சும் ரெண்டல் வரும், அந்த மாதிரி வருமானம் வரும் இல்லையா, வாடகை வருமானம் வரும் இல்லைங்களா? அப்போ அந்த வாடகை வர்றதுக்காக நீங்க ஓடிட்டு இருக்கீங்களா? இல்ல, அந்த வீடு உங்களுக்காக உழைச்சு கொடுக்கறது. புரியுது. சோ த ப்ராப்பர்ட்டி இஸ் ஜெனரேட்டிங் இன்கம் ஃபார் யூ. அதை நம்ம பாசிவ் இன்கம் சொல்லுவோம். இது ரெண்டல் இஸ் ஒன் ஆஃப் தி டைப்ஸ். இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா they will invest in shares, மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை எனக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு டிவிடெண்ட் அப்படின்ற பேர்ல அதையும் எடுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டெபாசிட்ல, அது போஸ்ட் ஆபீஸ் டெபாசிட்ஸா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், இல்ல கார்பரேட் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர், நிறைய இந்த கவர்மெண்ட் திட்டங்கள் எல்லாம் கூட இருக்கு. இதுல முதலீடு பண்ணிட்டு வட்டி சம்பாதிக்கிறது, ஓகேங்களா? ஜெனரேட்டிங் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இது இன்ட்ரெஸ்ட் அப்படின் போது நான் இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்து சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் நான் பேசல, ஓகேங்களா? அதுவும் ஒரு வழி இருக்கு. நிறைய பேர் அதை தொழிலாகவும் பிசினஸ் ஆகவும் பண்ணலாம், லெண்டிங் பிசினஸ். பட் அட்லீஸ்ட் டெபாசிட் பண்ணி சேஃப் செக்யூர் டெபாசிட்ஸ்ல இருந்து எனக்கு ஜெனரேட் பண்ண முடியுமா வட்டி, இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதும் இஸ் அ பாசிவ் இன்கம் சோர்ஸ். சில பேரு இவ்வளவு நாள் நான் ஒர்க் பண்ணதுக்காக எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து, எஸ்பெஷலி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இதை அனுபவிப்பாங்க. அங்கே இந்த ஆஃப்டர் ஐ ரிட்டையர் ஒரு ரெகுலரா எனக்கு பென்ஷன் அப்படின்னு வரும். பென்ஷன் வர டைம்ல ஆர் தி எம்ப்ளாய்ட்? இல்ல. அப்போ முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்ததால நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் உங்க ஓய்வு காலத்துல உங்களுக்கு பென்ஷன் அப்படின்ற ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குன்னு சில திட்டங்களும் இருக்கு. there is something called as annuity schemes ன்னு சொல்லுவாங்க. from the ஆயுள் காப்பீடு திட்டங்கள், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், அதுல இருந்து உங்களுக்கு annuity-ன்னு வரலாம். some rare casesல you might have heard people who have split apart and divorced, கோர்ட் செட்டில்மெண்ட் மூலமா அலிமனி அப்படின்றதெல்லாம் கூட வரலாம். சோ முன்னாடி இருந்த ஒரு உறவுனால, ரிலேஷன்ஷிப்னால, இல்ல நீங்க பண்ண முதலீட்டுகள்னால எனக்கு வருது அப்படின்றது பாசிவ் இன்கம் சோர்ஸ். ஒன் மோர், இந்த சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, மியூசிஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாம் வந்து அந்த பாட்டு வெளியீடு பண்ணதுனால அதுல இருந்து ராயல்டி இன்கம் வரும். ஆத்தர்ஸ் ஃபார் தட் மேட்டர், ஓகேங்களா? அவங்க எழுதின புக்குகளோட சேல்ஸ் நடக்கும் பொழுது அவங்க கன்சிஸ்டன்டா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல,
ஒரு டைம்ல ஒர்க் பண்ணிட்டு அவங்க ஒரு விஷயத்த டெலிவர் பண்ணிருக்காங்க which is adding lot of value even now to the customers. அந்த மாதிரி புக் சேல்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது there is a royalty income that they can earn. So நிறைய இந்த மாதிரி விதங்கள்ல உங்களுக்கு விதவிதமா பாசிவ் இன்கம் சோர்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு கார்த்திக். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ கிஃப்ட்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த கிஃப்ட்ஸ், இந்த பூர்வீக சொத்து அதெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் இன்கம் சேருமா இது? இப்போ வருமானம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வருமானம் அப்படின் போது அதோட டெஃபினேஷன் பை டெஃபினேஷன் என்ன அப்படின்னா நிரந்தரமா ஒண்ணு வரணும், நிரந்தரமா ஒன்னும் பை ஃப்ரீக்வன்சி ரெகுலரா எனக்கு வருது, இல்ல பை அமௌண்ட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேங்க் டெபாசிட் போட்டிருக்கோம், குவார்டர்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வரும் அப்படின்னா குவார்டர்லி கரெக்டா இப்போ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் கவர்மெண்ட் திட்டங்கள்லாம் இருக்கு, பேங்க் டெபாசிட்ஸ்லனா கரெக்டா வந்துடும், குவார்டர்லி அந்த அமௌண்ட் வந்துடும். இப்போ நீங்க வீடு வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து கூட ரெண்ட் வரும் as long as a tenant is there. ஓகேங்களா, நல்ல டெனண்டா இருந்தா அவன் ஆக்கிபை பண்ற காலத்துக்கு கரெக்டா அவங்க வாடகை கொடுப்பாங்க. சேலரி அப்படின் போது நாம என்ன நம்புறோம், கண்டிப்பா எனக்கு இந்த நிறுவனம் நல்லா பண்ணுவாங்க, மாசம் கடைசியில இல்ல 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்படி சேலரி கரெக்டா கொடுத்துருவாங்க. சோ இன்கம் அப்படின் போது we tend to believe that it has to be something which is recurring in nature. இப்போ கிஃப்ட் உங்களுக்கு பர்த்டே ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா கிஃப்ட் வந்துருமா சொல்ல முடியுமா? அது என்ன நான் சொல்றது அவ்வளவுதான் இருக்கு. ஓகே, சோ அது வந்து ரெக்கரிங் பர்த்டே வந்தாலும் கிஃப்ட் ரெக்கரிங்கா வருமானு சொல்ல முடியாது. சோ that cannot be treated as an income. இதே பூர்வீக சொத்து வந்து it can be passed on from one generation to the other generation legal heirs க்கு. பட் ஆனா அதை நம்பி இருக்க முடியுமா அப்படின்னா இல்ல. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call it as capital receipts ன்னு சொல்லுவோம். ஈவன் வீடு இருந்தா வாடகை கன்சிஸ்டன்டா வரலாம் நம்பலாம், ஆனா வீடை வித்து அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்வாங்க. இதெல்லாம் கேபிட்டல் ரிசீட்ஸ்ன்றது நார்மலா இன்கம் டாக்ஸ்ல இந்த இதுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. அது இன்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா இந்த மாதிரி வரக்கூடிய பணத்தை ஒழுங்கா நீங்க முதலீடு பண்ணி அதுல இருந்து வருமானம் சம்பாதிக்கிற வழியை நாம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கு அதை நீயும் பண்ணுடா அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு டோட்டலா அது என்னன்னு தெரியல. ஆனா அதுவுமே அது என்ன அது இது வந்து மூணாவது டைப் ஆஃப் இன்கம் நார்மலா சொல்லலாம். முன்னாடிலாம் வெறும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இன்கம் தான் சொல்லுவோம். இப்ப மூணாவது என்ன சொல்ல வேண்டியதா இருக்குன்னா ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் அப்படின்றதும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது பீப்புள் பிலீவ் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ரெகுலரா இன்ட்ராடே ட்ரேடிங், பொசிஷனல் கால்ஸ், மொமெண்டம் கால்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இதுல இருந்து வருமானம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் நிறைய நீங்க வந்து ஷேர் மார்க்கெட் சொல்றீங்க, நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்களையும் பண்றாங்க. குதிரையில போனா காசு கட்டிருக்கீங்களா? இல்ல சார். சீட் ஆடும் போதெல்லாம் காசெல்லாம் கட்டிலாம் நீங்க நல்ல பையன் இல்லைங்களா, இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ இது மாதிரி தாங்க ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், லைக் பையிங் லாட்டரி, கோயிங் அண்ட் பிளேயிங் கேசினோஸ். இதுல இருந்து இன்கம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கை நான் நிறைய பேர் பாத்திருக்கீங்க. பணம் விட்டவங்கள பணம் யார் சம்பாதி, கேசினோ ரன் பண்றவன் நல்லா பணம் சம்பாதிப்பான். கேசினோ போய் விளையாடி சம்பாதிச்சவங்க rarely will know anybody. So speculative income க்கு இதெல்லாமே வந்து பண்றது இருக்கு. There are people who do with a belief. நம்மளாம் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக் பீப்புள் இல்லையா? சோ பணம் சம்பாதிக்கலாம் நினைச்சு பண்ணுவோம். பட் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பணம் தொலைக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை நம்பி இருக்க கூடாது அப்படின்றத நான் எப்பவுமே சொல்லுவேன். அதாவது இஃப் யூ வாண்ட் டு டூ எனிதிங் லைக் திஸ், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து வருஷம் எனக்கு கேசினோல போயிட்டு ஒரு one day I want to spend, one night I want to spend playing in casino அப்படின்வாரு. ஆனா என்ன சொல்லுவார் தெரியுமா, இதுக்காக நான் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருவேன், என்ன ஆனாலும் அந்த அமௌண்ட்டை நான் வந்து தொலைச்சிட்டு வந்துருவேன். I will donate that amount to the casino income, but I will have fun one week in my life அப்படின்னு அவர் சொல்றாரு. So don't expect to make money out of this kind of speculative kind of activities. இதை நம்பி இருக்க முடியாது. ஆக்டிவ் இன்கம் நம்ம கையில இருக்கு, நம்ம உழைச்சு சம்பாதிக்கிறது. இதுல இருந்து கிரியேட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ்ல இருந்து ஒரு காலத்துக்கு மேல, ஓகேங்களா, டிபிக்கலா ஓய்வு காலம் சொல்லலாம், பினான்சியல் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது பாசிவ் இன்கம் சோர்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு தான் நம்ம எல்லாரும் வந்து திட்டம் போடுவாங்க வாழ்க்கையில. ஓகே, சோ இப்போ எனக்கு புரியுது. இப்போ ஆக்டிவ், பாசிவ், ஸ்பெகுலேட்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ இந்த காசெல்லாம் வச்சு என்னதான் சார் பண்றது? வெரி குட், ஃபேண்டாஸ்டிக் क्वेश्चन கார்த்திக். எதுக்குடா இவ்வளவு சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஒரு காலத்து மேல இப்படி தோணலாம். ஓகேங்களா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு வச்சு என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு வழிகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த நேயர்களே, கார்த்திக் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா
இன்னும் ஆழமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. எந்த பர்டிகுலர் தாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதும் ஷேர் பண்ணுங்க. I will leave you with only one final thought. If you want to have better life, இந்த மாதிரி பல இன்கம் சோர்சஸ நம்ம கிரியேட் பண்றதுக்கு நாம யோசிக்கணும். ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ மட்டும் நம்பி வாழ்க்கையில இருக்க முடியாது. சோ இந்த மாதிரி பல இன்கம் சோர்சஸ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரங்கள் எபிசோட் நம்ம கன்சிஸ்டன்டா உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கார்த்திக் கேட்டிருக்காரு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண கண்டிப்பா நம்ம அவளோட காத்துட்டு இருக்கோம். Till then, thank you Karthik for joining us on this week show. Take care. Bye bye.